illustrate the average force with the examples. ஒரு பாடியில் ஒரு ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ இம்பல்ஸ் அல்லது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம். அது சில இடத்துல நமக்கு பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும், சில இடத்துல நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும். இப்போ எங்கே பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஆணியை சோத்தில் சுத்தியலால் அடிக்கிறோம். அதை ரொம்ப டைம் எடுத்து மெல்ல மெல்ல அடித்தோம் அப்படின்னா ஆணி சோத்துக்குள்ளே போகாது. பட் ஒரு ஷார்ட் இன்டர்வல் வேகமாக ஓங்கி அடிக்கும்போது அந்த ஆணி உள்ளே போகும். ஸோ அதோட எஃபெக்ட் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. இப்போது சில இடத்துல இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம். அது எந்த மாதிரியான இடத்துல அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. Illustrate the average force with the examples. When a cricket player catches the ball, he pulls his hands gradually in the direction of the ball's motion because to reduce average large force which hurts his hands. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு பாலை கேட்ச் பண்ணுறாரு. பண்ண உடனே அப்படியே கையை வச்சிருக்காம கையை அப்படியே ஸ்லோவாக கீழே கொண்டு வருவார். He pulls his hands gradually in the direction of the ball's motion. அந்த பந்து எந்த டைரக்ஷனில் வந்துச்சோ அதுக்கு அப்படியே கீழே கொண்டு வருவார். எதுக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் குறையும், டைம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இம்பல்ஸ் ஈக்குவல் தான். அதை குறைக்கணும் அப்படின்னா இதை குறைச்சிட்டு இதை கூட்டினா போதும். ஸோ ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் அப்படியே இருக்கும். ஸோ டைமை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் he is safe from hurting. அவருக்கு காயம் ஏற்படாமல் தப்பிச்சிருவார். நெக்ஸ்ட்டு, when a car meets with an accident, the airbag system inside a car prevents the passengers by reducing average forces acting on them. இப்போ உள்ள லேட்டஸ்ட் காரில் ஏர்பேக் இருக்கும். ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய டைமில் அந்த ஏர்பேக் எக்ஸ்பேண்ட் ஆகி பேசஞ்சர்ஸ் அதில் தான் மோதுவாங்க. அப்போது அந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கலாம். they are very safe. When a two-wheeler bumps on the road, the shock absorbers make comfort to rider by reducing average force. இப்போ டூ வீலரில் போகும்போது ரோடு இப்போல்லாம் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல குண்டுக்குள்ளால் விழுந்து எழும்பும்போது நமக்கு பேக்கெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஷாக் அப்சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஷாக் அப்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர்ஸ். அந்த பள்ளத்தில் விழுந்து எழும்பும்போது வரக்கூடிய அந்த ஷாக்கை இது அப்சர்வ் பண்ணும். அதனால நம்ம பாடிக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும், டைம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். Jumping on a concrete cemented road is more dangerous than jumping on the sand, since the sand reduces the average force on jumping. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் ஜம்ப் பண்ண வைக்கிற இடத்துல நிறைய மணல் போட்டிருப்பாங்க. குழி தோண்டி அதில் மணல் நிரப்பி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதில் குதிக்கும்போது அந்த சாண்ட் ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறதுனால போய் நம்ம கால் உள்ளே விழும்போது புதையும் இல்லையா? அப்போ அந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும். இது ஒரு கான்கிரீட் தரையில் போய் குதித்து விழுந்தோம் அப்படின்னா எலும்பு உடஞ்சிரும். அதுக்கு ரீசன் என்ன? கான்கிரீட் சிமெண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அங்கே ஃபோர்ஸ் இம்பல்ஸ் ஹையாக இருக்கும், ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும்.